மாவா ஐயோ ஒன்ஸு மாவா 10 நிமிஷம் கேரா இருக்கும் பழகிக்கினா சோவா இருக்கும் கூலிப்பு ஒன்ஸு மாவா ஐயோ ஒன்ஸு கேம் விளையாட போறேன். ஃப்ரீ ஃபயரா? பசங்க வேற அங்கே உட்காந்துருக்காங்க. சரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். சொல்லுங்க. இல்லை நம்ம கடையில் போய் கூலி போயிட்டு கூலிப்பா? ஓ கூலிப்பா, வாங்கிட்டு வா. அந்த உனக்கு ₹1 மிட்டாய் வாங்கிக்க. எனக்கு ₹1 மிட்டாயா? பார்த்து மறைச்சு வாங்கிட்டு வானா. சரி. ₹20 கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா வாங்குற பாக்கெட்லாம் நிறைய இருக்குங்க. ₹20 தானே குளிப்பு. நம்மளாம் கடையில் போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம்டா ஆச்சு? வரைக்கும் எவ்வளோ நேரம்மா? நடந்து போக வேண்டாமாப்பா? நடந்து போகண்டாமா? வாங்கிட்டேங்க. ரஞ்சிதே, என்ன ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூலுக்கு போகலாம் மச்சா. காய்ச்சல்ல இல்லை, ஒரு அண்ணனை பார்த்தேன். 2 கோழி பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அது 2 ஆட்டையை போட்டேன். 2 கோழி போயிருக்குடா. கூலிப்பா? ஆமாடா. அதெல்லாம் வைக்காதடா, ஆபத்து. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. 2 இருக்கு. நீ 1 வை, நான் 1 வைக்கேன். சொன்னதை வாங்கினியா என்ன? சரி வாங்கிட்டேன். வா உட்கார், கோழி போய்ப்போம்.
ஒரு வாரத்துக்கு ஓடணும்க்கா, செமையா இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஓடுமா? ஒரு வாரத்துக்கு ஓடும், கவலைப்படாத. இவங்க என்ன இங்கே உட்காந்துருக்கானுவா? கூலி பைக்கு யார் உனக்கு பைக்கு? எங்க அப்பாலாம் வைப்பாங்க, அவங்களாம் வச்சு எனக்கு அப்போ வச்சாங்க. நீனும் வச்சிருக்கியா? இது போட்டோ பார்த்துருக்கியா இல்லையா? இந்த சும்மாண்ணே பொய். சும்மா போட்டிருக்காங்க, சும்மா தான் அச்சுடிச்சு போட்டிருக்காங்க. ஆமா, பிறகு எல்லாரும் தான் வைக்காங்க, சாவே வச்சுறாங்க. எல்லாரும் வைக்காங்க. இன்னைக்கு தான் பாக்கெட் வாங்கி வைக்கிங்க என்ன வச்சு எல்லாம் தெரியுமாடா? உடம்புக்கே கேடு இல்லை இதெல்லாம். ஒன்றும் ஆகாதா? இல்லை இதுக்குள்ள டேரக்டான பசங்க சொன்னாங்க, இதுக்குள்ளேருந்து உடச்சி எடுத்துருக்காங்க, புழு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எடுத்துருக்காங்க. இது ஒப்பையில நீ வா, உங்க அப்பாட்ட உங்க அப்பாட்ட போய் இந்த ஒரு வைக்க மாட்டேன். நீ மேலே இந்த கூலி பைக்கிறத பார்த்தான்னு வச்சுக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பையன் முதற்கொண்டு கூலி பைக்க ஆரம்பிச்சிட்டான். பசங்க ஸ்டைலில் சொல்லணும்னா அது கூலி கிடையாது, அது விற்பனா. அதை வேறு கெத்தாக கட்டி வாங்கிக்கிறாங்க. ஒரு தேட்டருக்கு போனாலும், காலேஜில் ஒரு பாத்ரூம் போனாலும், தேட்டரில் உள்ள பாத்ரூமுக்கு போயிருந்தாலும், இந்த மூஞ்சி கழுவுற இடத்துல, பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் கிடக்கிறது இந்த கூலி பொட்டணம் தான் சகஜமாக பரவிட்டுருக்கு. சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் முதற்கொண்டு யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல பெரிய ஆளுக்கெல்லாம் கணேசுங்கிற ஒரு கோயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூலி பந்தலேருந்து சின்ன பையங்களாம் ஜாலியாக வச்சு அது ஒரு இதாக போதைப் பொருள் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இன்னொன்று நான் கண்ணாலே பார்த்தேன், அந்த கூலி பொட்டணத்துக்குள்ளே புழு மாதிரி இந்த மண்குள்ளே இருக்குங்க, பூச்சி தான் சொல்லுவாங்க, அந்த பூச்சி உள்ளே இருந்துச்சுங்க, கண் முன்னாலே பார்த்தேன். அடுத்து வைக்கிற பசங்கள்டே கேட்குறோம், வைக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்குது நண்பா, ஆனால் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. அந்த கூலி போச்சா பசியும் எடுக்காதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆபத்தானது அது. இப்போ நல்லா தான் இருக்கும், போக போக தான் உடம்புக்கு கேடு விளைவிக்கும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன பையங்க பக்கத்தில் இருந்தாலும் அந்த கூலி இப்போ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவன் முன்னாடி வைக்கிறது ஏதோ சின்ன பொருள் தானே அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக வைக்கான். அதனால் கொஞ்சம் அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.